ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் ரொம்ப பழைய படம் தான். ஆனா ஹாலிவுட்ல தரமான ஒரு படம் லிஸ்ட்ல இந்த படம் இருக்கு. சோ அதனால இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னப்பா படம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல தொடர்ச்சியா ஒரு சைக்கோ கில்லர் நிறைய கொலைகளை பண்றான். இதெல்லாம் எதுக்காக பண்றான், ஏன் பண்றான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க ரெண்டு போலீஸ்கார டிடெக்டிவ் தேடி போக அவங்களால ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி அந்த கொலைகாரங்கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே வித்தியாசமா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் 7 சொல்லிட்டு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாரு. காலையில இவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஒரு நாள் கூட இவரால் நிம்மதியா தூங்க முடியல. அப்படி இவர் கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கிறது கிளம்பி போறாரு. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அங்க ஆல்ரெடி போலீஸ்காரங்களா இருக்காங்க. என்ன நடந்துச்சு சொல்லி விசாரிக்கும் போது கேட்கும் போது தான் தெரியுது, இங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்களாம். ஒருத்தவங்க வந்துட்டு லேடி, ஒருத்தவங்க ஜென்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எப்பயுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பா நைட் டைம்ல தான் அதிகமா இவங்க சத்தம் போடுறது வெளியே கேட்டிருக்கு. அப்படி அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் கத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கொடூரமா மனைவிக்காரங்களை கொன்னு இருக்காங்க. கொன்னுட்டு அவருமே தன்னை கொன்னுகிட்டாரு. சோ இப்படிதான் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் மனைவி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு சார், அதுதான் இதுக்கு காரணம் அப்படி சொல்லி கூட இருக்க ஒருத்தர் சொல்லும் போதுதான் பார்த்தேன் இந்த பாசம் எவ்வளவு ரத்தமா வந்திருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படி நடந்து வந்துருக்கும் போது எங்க இன்னொருத்தர் டிடெக்டிவ் ஒருத்தர் இருக்கல, அவன் விசாரிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆபீஸ்ல வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. இவரை விட வயசுல சின்ன பையன், ஆனா இவருக்கு லெவலா போட்டி போட்டுட்டு இருக்கான். சோ அவன் வந்து செக் பண்ணானு சொல்லிட்டு பார்த்தா அவரு இப்ப வந்திருக்காரு. சோ நீங்களாச்சு அவனாச்சு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் கிளம்ப இப்ப இவங்க 2 பத்தி நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் தான் நம்ம படத்துக்கு ஹீரோ ரேஞ்சுக்கு 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இள வயசா இருக்கிறவரோட பேரு ஜேம்ஸ். சோ இன்னொருத்தர் பெரியவர் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தாரு. அங்க இருந்து இந்த ஊருக்கு ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு டிரான்ஸ்பர் வாங்கி வந்திருக்காரு. நீ எதுக்காக ஜேம்ஸ் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி வயசானவர் கேட்க, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதுக்காக தான் நானும் வந்தேன், மத்தபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாரு. இப்ப நம்ம வயசானவரை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் நடந்த கொலையெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகல, தனியா தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜேம்ஸை காமிக்கிறாங்க. ஜேம்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி தான் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் எதுவும் பெருசா கிடையாது. காலையில விடிஞ்ச உடனே இவருக்கு ஒரு போன் கால், ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கால் வருது. அந்த காலை வந்துட்டு கட் பண்ணிட்டு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தாவது நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டு இருக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு மனைவிக்காரங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஜேம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ்காரன். ஒழுங்கா வந்துட்டு அவனோட வேலையை பார்க்கறதால பொண்டாட்டியை சரியா பார்க்கறதுல நினைக்கிறேன். அதனாலதான் அந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி உடனே வந்துட்டு கிளம்பி இங்க இருந்து ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசானவர் வராரு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாஸ் இருக்கு. இந்த சோயா சாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை சாப்பிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குண்டா அப்படியே பெருத்து போய் கிடக்குறான். அதை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தவரை இவர் கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு, ஏன்னா அசைவே இல்லை. நான் ரொம்ப நேரம் கூப்பிட்டு பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சாஸா தான் இருக்குது. இந்த சாஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இவ்வளவு தூரம் டின்னா வாங்கி இவன் சாப்பிடறான் அப்படின்னு தெரியல. சோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படியே குப்பரக்கா படுத்து இறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு டேபிளுக்கு அடியில பார்த்தாக்கா இந்த குட்டனோட கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அப்ப கில்லர் வந்துட்டு இவனை கட்டி போட்டு இந்த சாப்பாடை வந்துட்டு கொடுத்து சாப்பிட்டு கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம டிடெக்டிவ் எல்லாம் கண்டுபிடிக்க இப்ப அவனோட தலையை தூக்கும் போது பார்த்தாதான் தெரியுது பைபிள சாப்பிட்டு தான் வயிறே வந்துட்டு குடல் எல்லாம் வெடிச்சு செத்துருக்கான். இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு அதையும் செக் பண்ணிட்டு அங்க இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கூட்டு வந்து வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பத்தல அவ்வளவு பெருசா இருக்கிறான். இவன் சாப்பிட்டு செத்தானா, இல்ல சாப்பிட்டுட்டே இருக்கும் போது செத்தானா, இல்ல சாப்பிடுறதுக்காகவே பிறந்தானா அப்படிங்கறதே நமக்கே தெரியாது. இப்ப டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவன் அளவு கடந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு தான் இவனோட குடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இதே எல்லா உறுப்புமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், அதனாலதான் இவன் வயிறு முட்டி செத்துருக்கான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு கொலையா தான் இருக்கணும். ஏன்னா இவனால சாப்பிட முடியாத போது இவனை அடிச்சிருக்காங்க. அதுக்கான நிறைய தடயங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா இதை கண்டிப்பா வந்துட்டு பழி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்றது யாருன்னு சொல்லிட்டு இப்ப மேலிடத்துல வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கொலைகாரனை வந்துட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வயசானவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்றாரு. எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, ஏன்னா வந்துட்டு இவன் இதோட நிறுத்த போறதுல நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மேல சொல்ல. இப்ப நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு என்ன பண்றான்னா, இந்த கேஸ் வந்துட்டு நான் அவனை விசாரிக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இங்க இருக்கிற மேலதிகாரிகளை ஒத்துக்கல. ஏன்னா வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆளு, பல வருஷமா பல கேஸ் வந்துட்டு முடிச்சவர், நிறைய டேலண்டான ஆளு தான். சோ அப்படிப்பட்டவரால இந்த கேஸை முடிக்க முடியல, புதுசா வந்த ஒன்னால எப்படி முடியும்னு சொல்லி கேட்க இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி முட்டிக்கும். சோ இப்படி ஒரு
நாள் முட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு வக்கீல வந்து கொலை பண்ணிட்டாங்களாம். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு. இதெல்லாம் வந்துட்டு மீடியாக்காரங்களுக்கு தெரிய உங்கள்கிட்ட பேட்டி எடுக்க வராங்க. ஆனா ஒரு பதிலுமே சொல்லல. ஏன்னா இது நாள் வரைக்கும் கில்லரை கண்டுபிடிக்க முடியல. கற்பனை இப்ப திரும்பவும் மீட்டிங். அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தடுக்கலான்னு பார்த்தா இப்ப அடுத்த கொலையும் நடந்துருச்சு. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இறந்து போன வக்கீலோட அவங்க வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்காம். ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின்னா பேசுறது இது ஏதோ வந்துட்டு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வயசானதை வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நிறைய போட்டோஸ் இருக்குல்ல, இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சில பைபிள் இந்த மாதிரி நிறைய புக்ஸ்களை படிச்சு அதுக்கான ஒரு ரூட்டை போட்டு தான் அந்த கொலையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் சொல்ல, இன்னொரு இடத்துல நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆமா அவன் ஏதோ லைப்ரரியில போயிட்டு புக்கை படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அதை போயிட்டு நீங்க பெருசா எடுத்துட்டு இருக்காங்க, அவன் வந்துட்டு ஒரு பைத்தியக்கார சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ தான் இப்போ ஒன்னு என்ன ஓட வச்சுட்டு இருக்கான், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போகும்போது இப்ப நம்ம ஜேம்ஸ் சொன்னா இல்லையா, இந்த புக்கை வச்சு ஏதோ படிச்சுட்டு இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வயசானதுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு வேலை ஏதாவது ஒரு லைப்ரரியில போயிட்டு படிக்கிறது வழக்கமா இருக்கலாம், அப்படி அவன் என்ன புக் எல்லாம் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவரோட ரிசர்ச் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, அங்க போயிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் இப்ப கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் வந்துட்டு அதே புக்லயே இருக்குது. அப்படின்னா இவன் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் தான் படிச்சுதான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக இந்த கொலையெல்லாம் ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கான தண்டனை கொடுக்கிற விதமா தான் இப்படி எல்லாம் கொலை பண்ணுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இவன் எதுக்காக தண்டனை கொடுக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஜேம்ஸோட வைஃபை காமிக்கிறாங்க. அடிக்கடி ஜேம்ஸுக்கு கால் பண்ணாலும் அவர் வந்துட்டு காலை பிக் பண்றதே கிடையாது. ஒர்க் பிஸில ரொம்பவே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷேடே ஆகுது. இன்னொரு பக்கத்துல இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட கொடுத்து ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் படிக்க சொல்லியிருக்காரு. ஒழுங்கா அந்த புக்ஸ் படி, இந்த புக்ஸை வச்சுதான் வந்துட்டு நிறைய கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் கொடுத்து அந்த புக்ஸ் ஒரு பக்கம் படிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு டைம் கால் ஒண்ணு வருது நம்ம ஜேம்ஸுக்கு தான். இப்ப கால் அட்டன் பண்றாரு. இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, நீ அடிக்கடி சொல்லுவல அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட போனை கொடுக்க சொல்றாங்க. மனைவிக்காரங்க அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும் போது வயசானவர்கிட்ட இந்த ஊர்ல வந்துட்டு எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சவர் நீங்க தான். இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பா டின்னருக்கு நீங்க எங்க வீட்டுக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக வரணும், உங்க வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வழக்கம் போல நான் உங்க மனைவிக்காரங்க சொன்ன மாதிரியே ஜேம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வயசானவர் வராரு. சோ இப்ப ரொம்ப சந்தோஷம், சாப்பாடுலாம் வந்துட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி லவ் பண்ணிக்கிட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்க. சரி நீங்க போங்க தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஜேம்ஸும் அங்க இருக்க வயசானவர் திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க கொலை நடந்த இடத்துல இருக்க போட்டோஸ் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அந்த வீட்டுல ஏதாவது ஒரு தடை கிடைக்கும். பொதுவா வந்துட்டு ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு கில்லர் எங்கேயாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போறது வழக்கம். அப்படி தடையமே இல்லாம கரெக்டா எந்த ஒரு தப்பையும் பண்ண முடியாது அப்படிங்கறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஆபீசர்களா பேசிட்டு இருக்க. இப்ப கொலை நடந்த அதே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது அடுத்த நாள் காலையில நடக்குது. கொலை நடந்த அந்த வக்கீலோட அவங்க வைஃபை பாக்குறாங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா, வழக்கம் போல நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏதாவது ஃப்ரெண்டு உங்களுக்கு யாரு மேல ஏதாவது பார்க்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் வந்துட்டு எதுவும் தெரியல. ஏன்னா வக்கீலும் கண்டிப்பா வந்துட்டு நிறைய கேஸுகள் இருக்கும், யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோ பின்னாடி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஒரே ஒயிட்டா இருக்குது. நம்ம ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ் எடுத்து அப்படியே அடிக்கிறாரு. அதுல வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு மேட்ச் பண்ணி இங்க இருக்க ஃபாரன்சிக்ல கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு, இது எந்த கில்லரோட மேட்ச் ஆகுது இல்ல யாரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்குறதுக்குள்ள அடுத்த நாள் காலையில விடிஞ்சு போகுது. ஆபீசர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட போட்டோஸ் எல்லாம் பத்திரிகை நியூஸ் பேப்பரும் சொல்லி அடிச்சு இவனை வந்துட்டு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு சன்மானமும் வழங்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன். சோ இவனை தான் இப்ப இவங்க தேடிட்டு இருக்காங்க. அவனோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி இவங்க போறாங்க. அந்த வீட்டுல வந்துட்டு பாத்துக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா போறாங்க. துப்பாக்கி நிறைய போலீஸ் படையோட போறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவனோட பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனை காலு கையெல்லாம் கட்டி போட்டு பல நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனை பெட்ல படுத்த படுக்கையாவே சாப்பாடு தண்ணி இல்லாம அவனை ரொம்பவே கொடூரமா சித்திரவதைப்படுத்தி உடம்பே கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. கண்டிப்பா அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்ப பார்த்தா அவன் குக்க ஆரம்பிச்சுட்டான். உயிர் கொஞ்சம் இருக்குது. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல கொண்டு போய் பார்த்தா அவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ரொம்ப நாள் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா உயிரை மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவன்கிட்ட எதுவுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு அவன் உடம்புல எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ இதுவுமே வந்துட்டு வீணா போயிடுச்சு. கொலைகார இவன் பார்த்தாக்கா ஆனா இதே இடத்துலயே நிறைய போட்டோஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா இவன் கொலைகாரன்
கிடையாது, இவனை கொலைகாரனா ஃப்ரேம் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல காமிக்கிறாங்க, நம்ம வயசானவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அன் டைம்ல. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேம்ஸ் இருக்கா இல்லையா, ஜேம்ஸோட ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு பேசணும் போல இருக்கு, எனக்கு வேற யாருமே கிடையாது, ஏதோ ஒண்ணு அந்த ஜேம்ஸ் வந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்ப நான் வந்துட்டு கன்சீவா வேற இருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். ஆனா வந்துட்டு அவன்கிட்ட இதை பத்தி பேச முடியல, ஏன்னா நாங்களே வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகல, அதுக்குள்ள குழந்தைன்னு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அது அவன்கிட்ட சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானுங்கிறது எனக்கு தெரியல, அதனால நாளைக்கு காலையில இந்த இடத்துக்கு வந்துருங்க, நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில வந்துட்டு காமிக்கிறாங்க. நம்ம வயசான போலீஸ்காரரும் ஜேம்ஸோட வைஃப் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல பேசிக்கிறாங்க. அவங்களோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுகிற மாதிரி இருக்கு, ஏன்னா வந்துட்டு அவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது பெருசா தெரியல. ஆனா ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஆளு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு, ஓ இடத்துல வந்துட்டு நானும் தான் இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கன்சீவா இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்தது, கடைசியில் அந்த குழந்தை எல்லாம் கழிச்சிட்டு இதெல்லாம் செட் ஆக சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அதுல இருந்து எனக்கு கல்யாண ஆசைகளே கிடையாது, போயிடுச்சு அப்படிங்கறத இந்த விஷயத்துல வந்துட்டு இந்த போலீஸ்காரர் பேசிட்டு இருக்காரு. நீ ஜேம்ஸ் கிட்ட பேசுமா, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு அந்த இருந்து கிளம்பி வராரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, போலீஸ்காரர் ஜேம்ஸை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரியில வந்துட்டு ஒருத்தவன் வேலை பார்க்கறான், அவனை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, பக்கத்துல இருக்க காஃபி ஷாப், அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த லைப்ரரியில யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்க என்ன புக்கெல்லாம் படிக்கிறாங்க, என்ன புக்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸை இல்லீகலா வந்துட்டு இவங்க வாங்குறாங்க காசு கொடுத்து. அப்படி இவங்க இல்லீகலா வாங்கி அந்த டேட்டா பேஸை பாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு புக்ஸை படிச்சு அந்த புக்ஸ்ல இருக்கிற விஷயத்தை வச்சு தான் கொலையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த புக்ஸ் எல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாங்க சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் போடுறாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தனோட லிஸ்ட் அவுட் தான் ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த கொலைகள் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோ அப்படி நான் கொலைகாரன் அவனதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க அந்த அபார்ட்மெண்ட் கதவுக்குள்ள நுழையிற அடுத்த செகண்ட்ல ஒரு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு தப்பிச்சு போறான். வயசானவர் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு பக்கம் கண்ணை தூக்கிட்டாரு. கண்ணை தூக்கிட்டு அவனை துரத்திட்டே போறாரு. துரத்திட்டு போகும்போது தான் தெரியுது அவனும் வந்துட்டு பதிலுக்கு ஷூட் பண்றான். கில்லர் இவன் தான் சொல்லிட்டு கத்திட்டு நம்ம ஆளு ஜேம்ஸ் இருக்கான் பாருங்க, தாவி தாவி அவனை துரத்தி போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கில்லர் நம்ம ஜேம்ஸ் அடிச்சு நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டான். ஆனா இந்த தடவை நான் அவனை கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போவான். அவன் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் அவன் முகத்தை பார்த்துட்டானா, யாரா அப்படின்னு சொல்லி கேட்டாதான் தெரியுது. ஒரு தடவை இந்த பேட்டி எடுக்கிறதாக ஒருத்தவங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு போட்டோ எடுத்திருப்பான் ஒருத்தன். அவன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா வந்திருக்கான். சோ அவன் தான் இது எல்லாத்தையும் கொலையெல்லாம் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர ரத்தத்தோட இருக்கிறான். இருந்தாலும் வந்துட்டு அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு அதை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனா அவனோட வீட்டுல நிறைய பில்ஸ், புக்ஸ், இந்த கொலை நடந்தவங்களோட எல்லாரோட போட்டோஸ் இது எல்லாமே அவனோட வீட்டுல இருக்குது. நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான், படிச்சிருக்கான். சோ இதெல்லாம் வச்சுதான் கொலை பண்ணிருக்கான். இப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போது அவனோட முகம் எப்படி இருக்குமோ அதை டிராயிங் மூலமா வரைஞ்சி இப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஜேம்ஸ்க்கு பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு செக்அப் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நார்மலா தான் இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப இதுல இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா அவன் தங்கியிருந்தான் பாத்தீங்களா, அந்த தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு. கொலை நடந்த அதே ஸ்பாட்ல ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை கைது பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணை தான் கொலை பண்ணிருக்கான். எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டான். சார் நாங்க 2 பேரும் வந்துட்டு இல்லீகல் அஃபேர்ல இருக்கோம். ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா ஹோட்டலுக்கு வந்தான். ஹோட்டலுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு நீ கொல்லணும், கொல்லல அப்படின்னாக்கா உன்னை கொல்லிடும் சொல்லி மிரட்டினான். அதனால நான் அந்த கொலையை பண்ணேன். அவனை பார்த்து அவன் பார்க்கறது ரொம்பவே பயங்கரமா இருந்தான். அவனை பார்த்துல எனக்கு பயம் வந்துச்சு சார், அதனால கொலையெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப நிறைய கொலைகள் நடந்துருச்சு, நிறைய பேர் அவனை தேடிட்டு இருக்கோம். ஆனா இது நாள் வரைக்கும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்க அந்த கொலை நடந்த சம்பவத்தையும் போய் பாக்குறாங்க. ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணு கையில போனை வச்சிருக்கான், நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி கீழ இருந்து மேல ஏறுவாங்க. இங்கதான் வந்துட்டு படத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுப்பாங்க. கொலைகாரனை வந்துட்டு இவனை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆனா இவங்களை தேடி கொலைகாரனே இங்க வந்திருப்பான். சோ கொலை பண்ணிட்டு அந்த ரத்தக்காரையோட அப்படியே வந்து நிப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல. எல்லாருமே மிரண்டு போக நம்ம ஜேம்ஸ் துப்பாக்கி எடுத்து ஒழுங்கா கீழே படு, நவராத நவந்தன சுற்றுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அந்த கில்லர் அப்படியே கீழே படுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஹேண்டை லாக் பண்றாங்க. லாக் பண்ணி பார்த்துட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து மேட்ச் பண்றாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாம் இவன் தான் பண்ணானா இல்ல இவனுக்கு பதிலா வேற யாராவது பண்ணாங்களா செக் பண்ணி பார்த்தா ஒரு கைரேகை கூடமே ஒர்க் ஆகலங்க. காரணம் என்ன பார்த்தா இவனுக்கு கைரேகையே கிடையாது. அந்த கைரேகை இருக்கு பாத்தீங்களா, அதை அறுத்து அந்த சதையெல்லாம் வந்துட்டு உருவி கடைச்சிட்டு போயிருக்கிறான். இவ்வளவு கொடூரமா ஒருத்தவனா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயங்கரமா யோசிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப பெரிய பணக்காரனா, பணத்துக்கு பஞ்சம் இல்லாதவன், நிறைய படிச்சிருக்கான். படிச்சவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்க இதுக்கான பதில் வந்துட்டு நான் இங்க சொல்ல மாட்டேன், நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். ஆனா அங்க 2 பேர் மட்டும் தான் வரணும். ஒன்னு ஜேம்ஸ் கூட இருக்க அந்த வயசான
அந்த போலீஸ்கார், இந்த 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கரமான டேலண்டான ஆளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன மோப்பம் பிடிச்சு வந்தாங்க அப்படிங்கறதே சொல்றான். அதனால தான் இவ்வளவு நாளா கொலை நடந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே மேட்ச் ஆகாத காரணமே இவன் கைரகையை உருவி கடைச்சிட்டு போனதுதான். சோ இப்போ இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே வந்துட்டு பயப்படுறாங்க. உங்க 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றான். ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உடம்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம மைக் எல்லாம் செட் பண்றாங்க. இவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் போலீஸ் டீம்ல. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு கையில வந்துட்டு கன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கும் வந்துட்டு சேஃப்டிக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவங்கள வந்துட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹெலிகாப்டர் டீம் இருக்கு. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு நாங்க போறோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ அந்த கில்லரை கூப்பிட்டு ஒரு கார் எடுத்துட்டு அந்த கார்ல பேக் சைடுல உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. உன் பேர் என்ன இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கும்போது எதுக்காக அந்த கொலையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஆளு எதுவுமே பதில் சொல்லல கொலைகாரன். ஆனா நம்ம ஜேம்ஸ் இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட என்ன சார் கேள்வி, அவனே ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ அப்படிங்கறத திட்டிகிட்டே இருக்கும்போது இதை பாருடா உன்னை நான் அன்னைக்கு வந்துட்டு கொண்டு இருப்பேன், போனா போதே பாவம் சொல்லி விட்டேன், நான் போட்ட பிச்சையில தான் உன் உயிரே ஓடிட்டு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜேம்ஸை காண்டேத்த இவருக்கு வந்துட்டு பயங்கரமா கடுப்பாகுது. ஜேம்ஸுக்கு அடிச்சு வாயகையெல்லாம் உடைச்சிருவேன், ஒழுங்கா மூடிட்டு உட்காந்துரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டிட்டே வர இந்த கொலைகளை எதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் கொஞ்சம் நார்மலா கேட்டுட்டே இருக்கும்போது தான் இந்த இறந்த போனவெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கானவனே கிடையாது, எல்லாமே வந்துட்டு பயங்கரமான தப்பு பண்ணவனுங்க. இந்த உலகத்துல தப்பு பண்ணவன் எதுக்காக வாழணும், மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா, அதனாலதான் எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொலையும் பண்ண அப்படிங்கறது. இது எல்லாத்தையுமே பேசிட்டு இப்ப எதுக்காக எனக்கு கூட்டு போற, நீ கூட்டு போற இடமே வந்துட்டு அங்க ஏதாவது கொலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, அதுவும் ஜேம்ஸ் உனக்காக தான் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்விஸ்ட் கொடுத்துட்டே போறான். இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர் டீம் ஒரு பக்கமும் வந்துட்டாங்க. அவன் யாரோ பத்தி கொலை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் சார், அவன் வந்துட்டு பேசுறதுல வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ் டீம்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நம்ம ஆளுங்களை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. கில்லர் போக வேண்டிய இடம் வந்துருச்சு. அவன் வந்திருக்கிற இடத்துல தனிமையா இருக்கு, யாருமே அக்கம் பக்கத்துல ஆள் இல்ல. எதுக்காக இங்க வர சொல்லின்னு சொல்லி கேட்டா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தா தூரத்துல ஒரு வண்டி வருது. இவங்க 2 பேருமே பயந்து போறாங்க. எல்லாரும் பயங்கர அலர்ட்டா ஒளிஞ்சிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். இந்த டெலிவரி கொடுக்க சொல்லி என்ன ரொம்ப பயங்கரமா மிரட்டினா சார்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி பாக்ஸை கொடுத்துட்டு போறாங்க. அந்த பாக்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம ஜேம்ஸ் கன் பாயிண்ட்ல வச்சுட்டு அந்த சைக்கோ கிளரை லாக் பண்ணி வச்சிருக்கான். தூரத்துல தான் வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி நம்ம வயசானவர் பார்க்க மனுஷன் அப்படியே உயிரை பிச்சை எடுத்த மாதிரி மிரண்டு போறான். அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. என்ன சார் இருக்கு அந்த பாக்ஸ்ல, என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜேம்ஸ் அவன் உன்னை குழப்பறதுக்காக என்ன வேணாலும் பேசுவான், தயவு செஞ்சு அவசரப்பட்டு அவனை கொண்டுடாத அப்படிங்கறத சொல்றாரு. என்னடா அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப சைக்கோ கில்லர் ஒரு ட்விஸ்டா கொடுக்குறான். ஜேம்ஸ் இதை பாரு, உன் ஒய்ஃப் இருக்கா இல்லையா ரொம்ப அழகானவ, அவளை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு நான் போனேன். குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு இப்போ புருஷனா மாறலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் நான் அவளை போட்டு தள்ளிட்டு அவளோட தலையை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டியில வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஆளு ஜேம்ஸுக்கு என்னடா சொல்ற, உதறது கைய காலலாம் ஒழுங்கா சொல்றா, நாயா என்னடா பண்ண, நீ எதுக்குடா அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளு கிட்ட கேக்குறாரு அங்க இருக்கிறது என் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லுங்க சொல்லி கேட்டா இல்ல அது இல்ல, அவன் சொல்றதெல்லாம் போய், அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அவனை கொன்னுடாத, அவன் நம்மளுக்கு உயிரோட வேணும், ஏன்னா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இது நாள் வரைக்கும் இத்தனை கொலைகளை பண்ணான்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல, கண்டிப்பா வந்துட்டு இது ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, இதை வச்சாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசுறதுலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா இவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கறது இவன் வாயால இப்ப சொல்லிட்டான். இருந்தாலும் வந்து நம்ம ஆளுக்கு வந்து சரிப்பட்டு வரல. நேரா போயிட்டு அவனை ஷூட் பண்ணி அங்கேயே கொண்டுட்டாரு. இப்ப அப்டேட் போயிடுச்சு. நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தூரத்துல இருக்கிறது அவங்களோட மனைவிதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம ஆள் வயசானவர் பேசவே இல்லை, 2 உயிர்னு சொன்னான் வேற. ஏன்னா கடைசியில அந்த பொண்ணு இறக்கும் போது கன்சீவா இருந்தாங்க இல்லையா, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் பொண்டாட்டி தான் புள்ளைய வந்துட்டு கொண்டுட்டா அப்படிங்கிற ஒரு வெறியில இப்ப கோட்டு தள்ளிட்டாரு. கில்லர் போய் இறந்து போயிட்டான். ஜேம்ஸ் அப்படியே அங்க இருந்து கூப்பிட்டு போலீஸ்காரங்க எல்லாமே வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்தோட கதையை முடியுது. கடைசி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கொலைகாரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான் இல்லையா, அவன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் ஸ்டேட்மெண்ட் மூலமா, இந்த மாதிரி உதவாத நாய்ங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, தப்பு பண்றது, இப்படிப்பட்டவங்க எல்லாம் தேடி தேடி கொல்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இந்த கொலைகளையும் பண்ணியிருக்கான். நம்ம ஜேம்ஸோட மனைவி எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கான், நேர்மையா இருக்கான், போலீஸ்காரனா அவன் வேலையை வந்துட்டு அவன் கரெக்டாக செய்யறான். ஆனால் அவங்க மனைவி வந்துட்டு இதை போயிட்டு குத்தம் குறலாம் சொல்லிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கல. அதனால வந்துட்டு கொஞ்சம் அஃபேர்ல இருக்காங்களா அப்படிங்கிறது டவுட்ல தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இதான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிப்போம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.